வங்கதேசத்தில் இருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் அங்கு படிக்க சென்ற மாணவர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. சன் செய்தி எதிரொலியாக தமிழ்நாட்டு மாணவர்களை அழைத்து வர அரசு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் அங்கு மருத்துவம் படிக்க சென்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் தவிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். வங்கதேசத்தில் இருந்து இன்று இரவு 40 மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்படுகின்றனர் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியிருக்கிறார். சன் செய்தி எதிரொலியாக தமிழ்நாட்டு மாணவர்களை அழைத்து வர அரசானது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் அங்கு மருத்துவம் படிக்க சென்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் தவிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக சன் செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் அதன் எதிரொலியாக தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்க அரசு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் அங்கு மருத்துவம் படிக்க சென்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் தவிப்புக்கு உள்ளாகியிருந்தனர். இன்று இரவு 7:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு மாணவர்கள் வர இருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியிருக்கிறார். வங்கதேசத்தில் இருந்து இன்று இரவு 40 மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்படுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சன் செய்தி எதிரொலியாக தமிழ்நாட்டு மாணவர்களை அழைத்து வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் அங்கு மருத்துவம் படிக்க சென்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் தவிப்புக்கு உள்ளான நிலையில் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 7:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு மாணவர்கள் வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு 40 மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்படுகின்றனர் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியிருக்கிறார். சன் செய்தி எதிரொலியாக தமிழ்நாட்டு மாணவர்களை அழைத்து வர அரசு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் அங்கு மருத்துவம் படிக்க சென்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் தவிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக சன் செய்தி வெளியிட்ட நிலையில் அரசு அவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இன்று இரவு 7:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு மாணவர்கள் அழைத்து வரப்படுவர் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சன் செய்தி எதிரொலியாக தமிழ்நாட்டு மாணவர்களை அழைத்து வர அரசு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் அங்கு மருத்துவம் படிக்க சென்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் தவிப்புக்கு உள்ளாகியிருந்தனர். இந்நிலையில் இன்று இரவு 7:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு மாணவர்கள் அழைத்து வரப்பட இருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியிருக்கிறார். வங்கதேசத்தில் இருந்து இன்று இரவு 40 மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்படுகின்றனர். சன் செய்தி எதிரொலியாக தற்போது அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் இருந்து இன்று இரவு 40 மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்படுவதாகவும் சன் செய்தி எதிரொலியாக தமிழ்நாட்டு மாணவர்களை அழைத்து வர அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறையால் அங்கு மருத்துவம் படிக்க சென்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் தவிப்புக்குள்ளாகியிருந்தனர். இந்நிலையில் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்த நிலையில் இன்று இரவு 7:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு மாணவர்கள் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். வங்கதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறை காரணமாக அங்கு மருத்துவம் படிக்க சென்ற 40 மாணவர்கள் தவிப்புக்கு உள்ளான நிலையில் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இன்று 7:30 மணிக்கு மாணவர்கள் அனைவரும் சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்படுவர் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியிருக்கிறார். இது பற்றிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மாணவர்களை மீட்பதற்காக நம்முடைய அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது? இன்று 7:30 மணியளவில் மாணவர்கள் அனைவரும் வந்துவிடுவர் என்று கூறப்படும் நிலையில் இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க சார். வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய துறை சார்பாக பங்களாதேஷ் பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்ற மாணவர்களை பாதுகாப்போடு அழைத்து வருகின்ற பணி நடைபெற்று வருகிறது. அதில் 49 மாணவர்கள் இன்று இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரைக்குள் வருகின்ற விமானங்களில் வர இருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி, கடலூர், தருமபுரி, தஞ்சாவூர், சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, சென்னை, விருதுநகர், ஈரோடு, திருவள்ளூர், விழுப்புரம்,
போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 49 பேர் வர இருக்கிறார்கள். மேலும் அங்கு தொடர்பு கொள்கிற மாணவர்களையும் அடுத்த கட்டமாக வர வைக்கின்ற அந்த ஏற்பாடுகளும் துறை சார்பாக முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. காலையில் தொலைபேசி மூலமாக மாணவர்களிடத்திலே சில பேரிடத்திலே நம் துறை சார்பாக அதை தொடர்பு கொண்ட அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் அங்கு ஏற்பாடு செய்து பாதுகாப்பான நிலையில் அவர்களை விமானத்தில் வரவைக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. பெற்றோர்களுக்கும் அந்த தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாணவர்கள் வந்தவுடன் பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற பணியும், மாணவர்களுக்கு பெற்றோர்கள் வராதவர்களுக்கு வாகனங்கள் மூலமாக அவர்கள் இல்லம் வரையிலும் சென்று ஒப்படைக்கின்ற பணியும் நம் துறை சார்பாக செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று நம் துறை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த பணிக்காக நான் இப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விரைந்து இப்போது சென்னையை நோக்கி விமான நிலையத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். மாலை 7 மணிக்கு விமானம் வந்தவுடன் அவர்களை பாதுகாப்பான முறையில் வரவழைத்து பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்பு கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.